ஹலோ ஹலோ ஸ்ரீனிவாசன் சாருங்களா? ஆமாம், நீங்கள் யார்? சார் நான் கதிர், உங்கள் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். நானும் அவ்வளோ இங்கே பாண்டி வரைக்கும் வந்தோம். இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம். அதான் எப்படியாச்சும் நீங்கள் தான் இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளில கொண்டு வரணும் சார். அதான். என்ன சொல்கிற நீ? ஒரு 5 லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது சார். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பொண்ணு தீப்புவை கூப்பிட்டு போயிடலாம். அப்படியே நீ சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு? ஏதோ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் சார், நீங்கள் பார்த்துட்டு பேசுங்க. ஒர்க் அவுட் ஆகணுமே. ஹலோ சார். பார்த்தேன். இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கீங்க? சரி, நீங்கள் எங்கேயும் போகாமல் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் நான் பணத்தோடு வரேண்ணா. என் பொண்ணு பத்திரம், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. உங்கள் பொண்ணு தீபு இங்கே பத்திரமா இருப்பா. நீங்கள் வாங்க, நான் ஃபோனில் லொக்கேஷனும் ஷேர் பண்ணிடுறேன். சார் சார் பணம் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துடும் சார். மேம் மேம் கொஞ்சம் வாங்கல. இதோ வரேன். தேங்க்யூ மேம். பரவாயில்லம்மா. பொம்பளைங்க குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை சார். ஆனால் இந்த மாதம் மாதம் வர பிரச்சனை இருக்கே, ஏன்டா பொம்பளை அப்புறம் தோணு நினைக்க வைக்கும். திலீபன் சார், அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் பைபாஸ்ல ஏதாவது வண்டி பார்த்து ஏற்றி விட்டு வந்துரு. ஓகே. வீட்டுக்கு பொண்ணே ஃபோன் பண்ணு எனக்கு. ஐயோ சார், அவ என் கூட இருக்கட்டும் சார். பணம் வந்தோன்னு நாங்கள் சேர்ந்தே போயிடுறோம் சார். என்ன இது, நீ கேட்கும்போது நான் அனுப்ப மாட்டேன். என்ன இப்போ நானே அனுப்புறேன், வேணான்றேன். ஐயோ புரிஞ்சுக்கோங்க சார், நான் பணம் வரட்டும் சார், நானே கூட்டிகிட்டு போயிடுறேன் சார். பணம் வர வரைக்கும் நீ இங்கேயே இரு. கூட்டின்னு போயா? ஓகே சார். போமா. சாரி.
இப்பதான் வந்து எம்ஜிஎம் தாண்டிட்டு இருக்கேன். இன்னும் 1 ஹவர்ல வந்து ரீச் ஆயிடுவேன். ரைட், ஓகே ஓகே, வாங்க சார் வாங்க சார். என்ஷியோ மை டாட்டர் இஸ் சேஃப். யா தீபு நல்லா தான் சார் இருக்கு. ஓகே சார். எங்கே போகிறீங்க? சென்னை போயிட்டு இருக்கேன் சார். சென்னையில் எங்கே? அடையார். உங்கள் பேர்? சீனிவாசன் சார். என்ன பண்ணுறீங்க? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். விசிட்டிங் கார்டு கொடுங்க. இங்கே வாமா வாமா சீக்கிரம். வண்டியில் உட்காருமா. சார், இந்த பொண்ணு சென்னை தான், அடையாறு தான். சரி, இந்த பொண்ணை ட்ராப் பண்ணிடுங்க சார். அம்மா, சார் அடையாறு தான், உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுவார். ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மொபைல்லேருந்து எனக்கு கால் பண்ணுமா. சார் பத்திரம் சார். ஓகே சார், நான் ட்ராப். சரிம்மா, போயிட்டு வா. நீங்க எப்படிப்பா இங்க? நீ யாரை நம்பி வந்தியோ அவன் எனக்கு ஃபோன்ல 5 லட்ச ரூபா பிளாக்மெயில் பண்ணி கேட்டான். அதான் எடுத்துட்டு வந்தம்மா. அப்பா, அவன் கதர் இஸ் நாட் லைக் தட் பா. சூழ்நிலை நல்லவனை கூட கெட்டவனா மாத்திருமா. என்னால நம்பவே முடியலப்பா. ஐ ப்ரூவ் இட். Right, sir. No. Yeah, thanks. Stop. Yeah. என் பொண்ணு எங்க? சார், நான் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? என் பொண்ணு எங்கடா? இல்லை சார், நான் எப்படியோ தட்டு மாதிரி அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன் சார். ஷீ ஷுட் பி ரீச்சிங். என் பொண்ணே உங்ககிட்ட இங்கே இல்லை, அப்புறம் எதுக்கிட்ட உங்களுக்கு நான் பணம் தரணும்? ஐயோ சார் ப்ளீஸ் சார், நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க சார். சார், இந்த பணம் இல்லை, நான் இங்கே தப்பிக்க முடியாது சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் சார். சார், என்னை மன்னிச்சிடுங்க சார், ஏதோ தப்பு நடந்து போச்சு. ஆனால் இப்போ இந்த பணம் எனக்கு கொடுக்கலன்னா எங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல சார். அது மட்டும் இல்லை சார்,
போலீஸ் கூட என்ன இப்போ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு இன்வெஸ்டிகேஷனில் தீபு பேரும் அடிப்படும். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸில் மீடியாவில் வந்து இந்த அவமானமெல்லாம் வேணாம் சார். சார் நாளைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் வேறு. அதுக்கப்புறம் அவ்வளோது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் சார். இன்றைக்கி கடைசியாக பிரியறப்ப இப்படியெல்லாம் நடந்துடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் கெஞ்சி கேட்குறேன் சார். சார் எனக்கு வேறு வழி இல்லை சார். எனக்கு என் அப்பா என்னை கைவிட்டார் சார். தயவு செய்து இந்த பிரச்சனை இதுக்கு மேலே இது நம்ம தொடர வேணாம் சார். நான் இதுக்கு மேலே உங்கள் பொண்ணை சந்திக்க மாட்டேன் சார். அவன் நல்லா இருக்கட்டும். இவன் அப்பங்கிட்ட பணம் வாங்க சொன்னால் பொண்ணோட அப்பங்கிட்டே வாங்குறான் சார். கிளடியாக இருக்கான் சார் அவன். ஆமாய்யா, பெரிய கேடியாக இருக்கான் உங்களுக்கு. இந்தாங்க சார். வண்டியில் ஏறு. ஒரு படித்த பொண்ணு நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கம்மா? அவன் சொன்ன மாதிரி ஏதாவது நாளைக்கு டிவிலையோ பேப்பர்லையோ நியூஸ்லையோ வந்திருந்தா நம்ம குடும்பத்தோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியாம்மா? அந்த பையன் என்னடான்னா 5 லட்ச ரூபா தானேன்னு அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டான். அந்த 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமாம்மா உனக்கு? உனக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் அமைச்சு கொடுக்கணும் தானே எல்லாருமே பாடுபடுறோம். அதை ஏமா நீ புரிஞ்சிக்காம உன் கையாலேயே மண்ணள்ளி போட்டுக்க பார்க்குற? ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லி ஏன் வந்து உங்கள் டயத்தை வீண் பண்ணுறீங்க? அதை நல்ல வழியில் யூஸ் பண்ணால் உங்கள் லைஃப் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதையே இப்படி ஒரு கெட்ட வழியில் யூஸ் பண்ணி இப்படி ஒரு தேவையில்லாத ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது எப்படிமா நம்ம சமாளிக்க போகிறோம் இந்த லைஃப்பை? அதுவும் ஒரு பொம்பளை புள்ளையை வச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலைன்னு இந்த செய்தி தான் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பையன் கூட போயிருக்க. ஒரு அப்பாவா என்னுடைய மனநிலையை யோசிச்சு பார்த்தியா? நான் சொல்றத நீ கண்டிப்பா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. சாரிப்பா. கதிரே, எழுந்திருப்பா, டைம் ஆச்சுல்ல. கதிர், டேய் எந்திரிடா, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னல, தூங்கிட்டே இருக்க. அட போமா, மாசம் மாசம் சும்மா பிடிக்காத பொண்ணுங்கெல்லாம் காமிச்சுக்கிட்டு. இந்த பொண்ணு அந்த மாதிரி இல்ல, தேவதை மாதிரி இருப்பா. அட விடுமா சும்மா. இந்த பொண்ணு அந்த மாதிரி இல்லடா, போட்டோ காமிக்கிறேன், பிடிச்சிருந்தா கிளம்பு. இரு ஒரு நிமிஷம், இந்தா பாரு. டேய் பாருடா, தூங்கிக்கிட்டே இருக்க பாரு.
ஜூம் பண்ணி பாக்குற அளவுக்கு என் மருமக அழகா தானே இருக்கா? அம்மா லூஸ் மாதிரி பேசாதம்மா. இந்த பொண்ணு முதல்ல உயிரோட இருக்காளான்னு செக் பண்ணுமா. டேய் என்ன லூசுன்னு சொல்ற? நீ தானே லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த புள்ள கிட்ட போன்ல பேசினேன். 1/2 மணி நேரமா பேசியிருக்கேன். உனக்கு டவுட்டா இருந்தா போன் போட்டு கொடுக்குறேன், பேசுறியா? அந்த புள்ள பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எப்ப வரீங்க, என்ன பண்ணி வைக்கட்டும்னு கேட்டுக்கிட்டே இருக்காடா. ஏன்டா உன் மைண்ட் இப்படி எல்லாம் போகுது? ஒழுங்கா போட்டோ பாடுறா. எப்படி இருக்கா பாரு என் மருமக. சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இருமா. டேய் டேய் என்னடா பண்ற? அம்மா விடுமா. வரமா. டேய் கதிரே நில்றா. கதிரே சார் டீ. என்ன சார் வேலை பார்க்கும்போது செல்ஃபெல்லாம் பொழுத போக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் பொழுதுபோக்கெல்லாம் உங்களுக்கு மட்டும்தானா? கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் செல்ஃபோன் கூட பார்க்கக்கூடாதா? டீயை வச்சிட்டேல, மூடிட்டு போடா. சார் டீ. என்ன சார் டீ கடைக்காரனா உங்களுக்கு அவ்வளோ கிளம்ப போச்சா? மழை பெஞ்சாலும் மனசு சொந்தாலும் டீயை தான் தேடுவீங்க, தெரியும்ல? என்ன சார் டீ விற்கிறேன் இப்படி பேசிட்டு போகிறான், நீங்கள் பாட்டு கம்மன் இருக்கீங்க? எதுக்கு சார் வந்தீங்க? கோயில் சிலை ஒன்று காணாமல் போயிடுச்சு, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலாம். கம்ப்ளைண்ட் எழுதிட்டீங்களா? பேப்பரை கொடுத்துட்டு கிளம்புங்க. தேவையில்லாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் தம்பி, எங்க போயிட்டு இருக்க? சார் கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார். இன்ஸ்பெக்டர்லாம் அப்புறம் பார்க்கலாம். இங்க வந்து உட்காருப்பா. கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும் சார், ப்ளீஸ். முதல்ல உட்காரியா, அப்புறம் பேசிக்கலாம். உட்கார். சார் என்ன நடந்துச்சுன்னா, இது நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருந்தோம் சார். அங்கே வண்டி ஏதோ பிரச்சனை ஆகிட்டு ஃபைனலி ஒரு பெட்ரோல் தேடி ஒரு காட்டுக்குள்ளே நம்ம போய் நுழைஞ்சோம் சார். அங்கே இந்த இன்ஸ்பெக்டர், அவர் கூட ஒரு லேடி கான்ஸ்டபிள், வேற ஒரு கான்ஸ்டபிள் சார். அவருக்கு மொத்த மேட்டர் தெரியும் சார். நான் ஏன் சார் உங்ககிட்ட பேசணும் இதெல்லாம்? அந்த சார்கிட்ட போய் என்ன ஏதுன்னு விவரமா சொல்லுங்க, சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சார் ஒரு சின்ன பிரச்சனை சார். அவர்கிட்ட நான் டைரெக்டாக பேசினேன்னா அவருக்கு முழுசாக தெரிஞ்சிடும் சார். நான் திருப்பி வந்து இந்த கதையை உங்ககிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார். இப்போதான் சார் மொத்தமாக அந்த கதையை அவர்கிட்ட சொன்னேன். யோ, அங்கே சொன்னாலும் ஒரு வாட்டி இங்கே சொல்லித்தான் ஆகணும் சார். இது நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருந்தோம் சார். போகிற வழியில் வண்டி கீழே ஏதோ ஒன்று வந்துச்சு. அது என்ன அழவோ எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு கொலை நடந்துச்சுன்னு மாதிரி நம்ம மேலே ஒரு பழி போட்டாங்க சார். எனக்கு அதை பற்றி அவர்கிட்ட பேசணும் சார். நான் என்னத்தை சார் பண்ணுறது, எனக்கு தலை வெடிக்குது சார். அவர் புரிஞ்சுப்பாரு சார். தயவு செய்து நான் அவரை பார்க்க விட்டுருக்கேன் சார், ப்ளீஸ். சரி முதல்ல இந்த பேப்பரில் நீ சொன்ன மாதிரி அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துரு. அதுக்கப்புறம் விளையாடுறீங்க சார். ஆளாளுக்கு கம்ப்ளைண்ட் கூட அவர் முதல்ல வெளில வர சொல்லுங்க சார். இப்படி போலீஸ் நியாயம் கேட்டு வந்து ஆளாளுக்கு அலைய விடுறீங்களா? கான்ஸ்டபிள், ஒரு 2 நிமிஷம் பேச தம்பி உள்ள வர சொல்லு. பாப்பா லாலியா நீ என்ன தம்பி சார், உங்களுக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா சார்? வாய் கூசாம இப்படி போய் சொல்றீங்க. இப்படி எல்லாம் பணம் சம்பாதிச்சுட்டு நீங்க என்ன பெரிய கோட்டை கட்டிட போறீங்களா? நீங்க என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க. அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா சார். நான் வண்டி ஏற்றி யாரும் கொல்லவே இல்லை. சும்மா ஏதோ கதை சொல்லி என்ன ஏமாத்தி 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு போயிட்டீங்க. இதை கேட்க வந்தா உங்க ஆளுங்க உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க சார். கரெக்ட். நீ எந்த பொண்ணையும் காரை ஏற்றி கொல்லல. நீ அடிச்சு போட்டு வந்து ஒரு நாயத்தான். நாயா? ஒரு நிமிஷம் சார். இவன் சொன்ன மாதிரி ஆள் ஒன்று அடிப்படல, ஒரு நாய் தான் அடிபட்டு கிடக்குது. அது இவனுக்கு தெரியாது. நல்லா பார்த்தியா? நல்லா பார்த்தேன் சார். நாய் அடிபட்டது நமக்குள்ளே இருக்கட்டும். ஆமாம் சார். பையன்கிட்ட கொஞ்சம் பைசா கறந்துரும். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா சார்? அதுக்கு தான் ஒரு ஐடியாவோடு வந்திருக்கேன். இந்தாங்க, அவனை கேளுங்க சார். நாய் ஏற்றி கொண்டுட்டதுக்கு ராத்திரி பூரா நம்மளை நாயா அலைய வச்சு 5 லட்சம் பணத்தையும் பிடிக்கிட்டானேன்னு உனக்கு என் மேல செம கோபம் வரணும். அதான நியாயம். என்ன நீ ரொம்ப நியாயஸ்தானாச்சே. விடிஞ்சா வேற இடத்தோட நிச்சயம் நடக்க போற பொண்ண பாண்டிச்சேரி வரைக்கும் கூட்டு போய் ஜாலியா இருப்ப. பிரச்சனைன்னு வர்றப்ப அவளோட அப்பனையே பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்ப. உனக்கு கோபம் வரும் தானே? பைபாஸ்ல யார் மேலேயோ காரை ஏத்திட்டு போயிருக்கோம்னு உன் மனசுக்கு தோணி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டி இறங்கி பார்க்கணும்னு உனக்கு தோணல இல்ல? எவன் செத்தான் நமக்கு என்ன? சார் சார் யோ, ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிற ப்ளூ கார் யாரோட? மார்னிங் சார். இவனோட தான் சார். யாரு? என்னவா? நேற்று சொன்னானே சார், அந்த நாய் மேட்ரு இவன் தான் சார். சார்
சார் சார் என் மேலே தப்பு இல்லை சார். இன்ஸ்பெக்டர் தான் போய் சொல்கிறாரு சார். நிறுத்தியா? போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ்காரன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா நீ? இல்லை அப்படி இல்லை சார். மாசத்துல 10 ஆக்சிடென்ட் சென்னை டு பாண்டிச்சேரி பைபாஸ் ரோட்ல நடக்குது. எல்லாம் ராத்திரி நேரம். எவன் அடிக்கிறானே தெரியல. ஆனா அடிபட்டு சாவறவன் பூரா சோத்துக்கே வழி இல்லாம கஷ்டப்படுறவனுங்க. உங்க பாட்டுக்கு அடிச்சு போட்டு போயிடுறது. சென்னையில இருந்து பாண்டி வரைக்கும் சிசிடிவி வைக்க முடியும்? எவளையாவது கூட்டிட்டு போயிட வேண்டியது, ஃபுல் நைட்டு தண்ணியை போட வேண்டியது, ராத்திரி நேரத்துல காரை தாறுமாறா ஓட்டி எவனையாவது கொண்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட வேண்டியது. எல்லாம் இவனுங்களை சொல்லி எந்த குத்தமும் இல்ல. ஒன்றரை நான் காசு கொடுத்தா கூட கார் கொடுக்குறான் பாரு அந்த கார் கம்பெனிக்காரன், அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ற பேங்க்காரன் இருக்கான்ல, அவனுங்களை செருப்பால் அடிக்கணும். ஐயோ சார், நான் இது லோன் போட்டு வாங்கல சார், என் அப்பா காசுல வாங்கினது சார். அப்ப உங்க ஒப்பனை தான் அடிக்கணும். ஏயா இப்பதான் நாம ஆக்சிடென்ட் பண்ணாலோ இல்ல ஆக்சிடென்ட்டை பார்த்தாலோ அடிபட்டவங்களை தூக்கி கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில சேருங்க, உங்ககிட்ட சில பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்களே தவிர தேவையில்லாம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டே சொல்லியிருக்கேன். அப்புறமும் ஏன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு உயிருக்கு போராடுறவனை காப்பாத்தாம தப்பிச்சு போடணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல குட் சமர்டன்ல 911 பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடக்கிறவங்களையும் சா கிடக்கிறவங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவங்களை காப்பாத்துறீங்கன்னா அரசாங்கம் உங்களை குட் சமர்டன் சொல்லி பெருமைப்படுத்துது. இது சம்பந்தமா போலீஸ்காரங்க உங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் தான் 911. இப்பவாவது தெரிஞ்சு நடந்துக்குங்க. மதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, லவர்ஸ் டேன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாளை வச்சு கொண்டாடுறோம். ஆனா விபத்துல இறந்தவங்களை நினைக்கிறதுக்குன்னு நவம்பர் 18 குறிச்சு வச்சிருக்கமே, எவ்வளவு கொடுமை இல்ல? ஏன்னா தினம் அவ்வளவு பேர் ஆக்சிடென்ட்ல சாகுறானுங்க. சார் நான் வெறும் நாயை தானே சார் அடிச்சு கொன்னேன், அது நான் அவ்வளோ பெரிய தப்பா சார்? எல்லாம் உசுறுதான்டா. நாயை கொன்னி மனுஷன் கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மனுஷன் மேல ஏத்திருந்தாலும் இப்படிதான் போயிருப்பேன். ஆனா செத்தது நாய். மனுஷனை கொன்னதுக்கு அப்புறம் வான் பண்ணி பிரயோஜனம் இல்ல, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்தாகணும். இங்க எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, ஒவ்வொருத்தரையும் நம்பி யாராவது இருப்பாங்க. நம்மளால எந்த விதத்திலையும் ஒரு உசுறு கூட போக கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்கடா. ஒரு நிமிஷம் பிரபாகரன், அந்த ஃபைல் எடுங்க. எஸ் சார். பாரு, உங்ககிட்ட வாங்கின 5 லட்சத்தை இவங்க குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். எல்லாம் அண்ணான காட்சிங்க, வேலைக்கு போனாதான் கூலி. இவங்கெல்லாம் போன மாசம் உன்ன மாதிரி கார்காரங்களாம் ஈசிஆர்ல பாதிக்கப்பட்டவங்க. இந்த குழந்தை அனாதை ஆயிடுச்சு. இந்த அம்மா வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்ல செத்து போனாரு தெரியுமா? இனிமேலாவது கார் ஓட்டும் போது ஒவ்வொரு நிமிஷமும் தப்பு பண்ணா நமக்கு தண்டனை கிடைக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு கார் ஓட்டுங்கடா. போ. டாக்டர், நான் அந்த பொண்ணு மேலே வண்டி ஏற்றி அவளை கொன்னதான் அந்த போலீஸ்காரங்க சொல்லி என்கிட்ட இருந்து ஒரு 5 லட்சம் ரூபா பிடிங்கிட்டாங்க. பட் என்னோட அம்மா அந்த பொண்ணு உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது எப்படி சார்? சிம்பிள் மிஸ்டர் கதிர், நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா கில்ட்டி ஃபீலில் இருக்கிறத சாதகமாக பயன்படுத்தி போலீஸ்காரங்க கேம் ஆடிட்டாங்க. அப்படின்னா அந்த பொண்ணு சாகலைன்னு சொல்கிறீங்களா? உங்கள் அம்மா சொல்கிறது உண்மைனா அதான அர்த்தம்? சரி டாக்டர், இப்போ அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்கானா? என்னையும் என் கேர்ள் ஃப்ரெண்டையும் பேய் மாதிரி வந்து அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிச்சு, அது எப்படி? உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரியே சொல்கிறேன். நாம் பார்க்குறத உண்மைத்தன்மையோட உணர்வது பெர்செப்ஷன் எங்கள் மெடிசன் பாஷையில் சொல்லுவாங்க. இதையே ஒரு சில நேரத்தில் வெவ்வேறு நபரோட மனநிலையில் உணர்வது பெர்செப்ஷன் எரர்ஸ்னு சொல்லுவோம். இதிலும் சில வகைகள் இருக்குது. பார்ப்பதை தவறாக உணர்வது, அதாவது ராங் பெர்செப்ஷன். ரோட்டில் கிடக்கிற கயிறை பாம்புன்னு தப்பாக உணர்வது, இதை இல்யூஷன்னு சொல்லுவோம். இல்லாததை இருப்பதாக உணர்வது ஃபால்ஸ் பெர்செப்ஷன், இதை ஹாலுசினேஷன்னு சொல்லுவோம். காணல் நீரை பார்ப்போம்ல, அந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த வகையில தான் வரும். மூணாவதா இல்லாத ஒன்றை இருப்பதா நம்புறது ஃபால்ஸ் பிலீவ்னஸ், இதை டெலியூஷன்னு சொல்லுவோம். பேய் பற்றிய உணர்வுகள், பயம், இதெல்லாம் இந்த வகை தான். உங்களுக்கு பயத்தை தந்தது இந்த கடைசி வகையை சேர்ந்தது தான். தப்பு பண்ணிட்டோம், அதான் பேய் நம்மளை டார்ச்சர் பண்ணுதுன்னு நம்பின உங்களோட அதே மனசு தான் கடவுள் முருகரோட வேலை கையில் எடுத்த உடனே முருகர் நம்மளை காப்பாத்திட்டார், பேய் போயிடுச்சுன்னு உங்களை நம்ப வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். நம்ம மனசை நேர்மையாக வச்சுக்கிட்டாலே போதும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ டாக்டர்.